சென்னை திருவேற்காட்டில் முகமூடி அணிந்து வந்த மர்ம நபர்கள் தனியார் பள்ளியின் பூட்டை உடைத்து பணத்தை கொள்ளையடித்து செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முகமூடி கொள்ளையர்கள் சிக்குவார்களா? சென்னை திருவேற்காடு எம்ஜிஆர் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் 64 வயதான ஏசுதாஸ். இவர் அப்பகுதியில் நர்சரி பள்ளி ஒன்றை நடத்தி வருகிறார். இந்நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை பள்ளி மூடப்பட்டு பின்பு வழக்கம் போல் திங்கள் காலை பள்ளி திறக்கப்பட்டது. பள்ளியில் வேலை பார்க்கும் கிளார்க் கதவை திறந்து உள்ளே சென்றுள்ளார். அங்கு பள்ளியின் அலுவலக கதவு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். உள்ளே சென்று பார்த்தபோது டிராவில் வைக்கப்பட்டிருந்த 1 லட்சம் ரூபாய் ரொக்கம், செல்போன் உள்ளிட்டவை கொள்ளை போயிருப்பது தெரிய வந்தது. இது குறித்து உடனே பள்ளி உரிமையாளருக்கு தகவல் கொடுத்ததுடன் திருவேற்காடு காவல் நிலையத்திற்கும் தகவல் அளிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் கைரேகை நிபுணர்கள் உதவியுடன் தகவல்களை சேகரித்து விசாரணை நடத்தினர். பள்ளியில் உள்ள கண்காணிப்பு கேமராவை ஆய்வு செய்தபோது அதில் 2 மர்ம நபர்கள் முகமூடி அணிந்து வந்து கொள்ளையில் ஈடுபட்ட திடுக்கிடும் காட்சிகள் தெரிய வந்தது. இந்த காட்சிகள் தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. அந்த சிசிடிவி காட்சியில் முகம் மற்றும் தலையை மூடிக்கொண்டு பள்ளியின் பின்புறமாக நுழையும் அந்த மர்ம நபர்கள் பள்ளியில் அனைத்து இடங்களிலும் தேடி பார்த்துவிட்டு கடைசியாக அலுவலக கதவை உடைத்து கொள்ளையில் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்தது. கடைகள், ஏடிஎம்கள், பூட்டிய வீடுகள் என கைவரிசை காட்டி வந்த முகமூடி கொள்ளையர்கள் தற்பொழுது பள்ளிகளுக்குள்ளும் புகுந்து கொள்ளையடித்திருப்பது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.